ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அக்னி டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி வந்துட்டு 2 டிஷ் பண்ண போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 50 கிராம் தயிர் ஊற்றிக்கலாம். 4 சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு வந்து 50 கிராம் மசாலா பொடி. நான் அன்னபூர்ணா சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன். எனக்கு குருமா வந்து நிறைய வரங்கிறதுக்காக நான் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர், இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இந்த மசாலாவை நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். தட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு சின்ன பட்டை, 2 அன்னாச்சி பூ, பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 25 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கோழி குழம்பு வந்துங்க நமக்கு வந்து நல்லா லிக்விடாக வரணும், அதனால் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு அரைச்சி வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குங்க. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து பரோட்டா வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு இறக்கிடலாங்க. பிச்சு போட்ட பரோட்டாவில் வந்து இந்த குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் நினைந்த மாதிரி ஊற்றணுங்க. அதாவது இந்த பரோட்டா வந்து இந்த குழம்புல ஃபுல்லாக ஊறணுங்க. இது 5 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டுங்க. வெந்த சிக்கனை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கறி கொத்து பரோட்டாவுக்கு வந்து இப்போ நம்ம செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம்.
ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்து லைட்டாக ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்தால் போதுங்க. இந்த டைமில் வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நாலு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 8 பரோட்டா போட்டிருக்கேங்க. 8 பரோட்டாவுக்கு வந்து 4 முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கிறோம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து குழம்புல உப்பு போட்டிருக்கோங்க. குழம்புலேயும் உப்பு இருக்கும், பரோட்டாலேயும் உப்பு இருக்கும். இந்த 4 முட்டை வெங்காயத்தை அந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. இப்போ வந்து பிச்சு வச்ச சிக்கனை போட்டுக்கலாங்க. குழம்புல ஊற வச்ச பரோட்டா வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து பரோட்டா நல்லா ஊறிடுச்சு. இப்போ சேர்த்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கறி கொத்து போட ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்து மல்லித்தலை தூவி இறக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி கொத்து போட ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, கறி கொத்து போட ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் சமைச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுத்திடுங்க. தேங்க்யூ. நன்றி.